சிவராத்திரிக்கு விடிய விடிய முழிக்காட்டியும் பரவாயில்ல, நம்ம அம்மாவுக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக முத்தாரம்மன் கோவிலுக்கு கிளம்பி வந்துட்டோம். நல்லாம்பாளையத்தில் இந்த கோவில் இருக்குது. சிவராத்திரியாக இருந்தாலும் சரி, நவராத்திரியாக இருந்தாலும் சரி, குதூகலத்துக்கும் கோலாகலத்துக்கும் முத்தாரம்மன் கோயிலை அடிச்சிக்கவே முடியாது. எவ்வளோ டெக்கரேஷன் பார்த்தீங்களா? விடிய விடிய வில்லுப்பாட்டு நடக்கும். 6 கால பூஜைக்கு ஏற்ற பிரசாதம்னு சொல்லிட்டு வயிறு மனசு எல்லாமே நிறைஞ்சு போய் தான் இருக்கும். இந்த கோயிலே கதி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் இருந்திருக்கோம். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கோயிலை விட்டு வெளியில் நகரவே மாட்டோம். ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கோயிலுக்கு போகிறதே வந்து ஏதோ பெரிய கனவாக இருக்குது. மணி வந்து 9:30 ஆகிடுச்சு நாங்கள் கோயிலுக்கு வர்றதுக்கே. வந்ததும் வேலையாக காலை கழுவிட்டு நேராக போய் விநாயகருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து அரளிப்பூவும் லெமனும் வாங்கிட்டு போகிறோம். ஸோ பாருங்கள், நான் வந்து இடையில வில்லுப்பாட்டு அடிக்கிற சவுண்டு, சாமிக்கு பூஜை நடக்கிறது எல்லாமே வந்து இது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கும் முத்தாரம்மன் அருள் வந்து கிடைக்கட்டும். உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து வில்லுப்பாட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க, ரைட் சைடில் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போனப்போ வந்து நடை சாத்தி தான் இருந்துச்சு, திற போட்டிருந்தாங்க. நாங்கள் போய் உள்ளே பூவு கனி எல்லாமே கொடுத்துட்டு சாமியை ஒரு சுற்று கும்பிட்டு நேராக வந்து பிரசாதம் வாங்க வந்துட்டோம். பிரசாதம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாப்பாடும் பொங்கலும் கொடுத்துருந்தாங்க. வயிறை நிம்மதியாக நிறைச்சிட்டு சாமியோட அந்த வரவை பார்க்குறதுக்காக வெளியில் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வரைக்கும் வில்லு அடிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் வில்லு பாட்டு பாருங்கள். திரைக்கு போல் ஃபஸ்ட்டு பூஜை நடந்துச்சு. இப்போ வந்து சாமி ராஜா ராணி அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். அம்மா வந்து ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப சாந்த சுரூபினியாக இருப்பாங்க. 12 மணி பூஜை தான் வந்து வேறு லெவலில் இருக்கும். வில்லுப்பாட்டை அடிக்கடிக்க என் பையனுக்கு வந்து ஆட்டம் நிற்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு குதிச்சுக்கிட்டே இருந்தான். இந்த பூஜை முடிவுமே அடுத்து 12 மணி பூஜைக்கு நல்லா ரெடி பண்ணி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ பாருங்கள், அப்போது வில்லுப்பாட்டோட அடியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும்.
12:30 போல் முடிஞ்சு. நாங்கள் 1 மணிக்கெல்லாம் கோயிலேருந்து கிளம்பிட்டோம். குழந்தைகளை வச்சுட்டு சமாளிச்சுட்டு இருக்க முடியல அப்படின்றதுனால. நார்மலாக பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு பூஜை முடியும். பூஜை முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லாருமே வீட்டுக்கு போவாங்க. ஸோ நாங்கள் முன்னாடியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான்.